திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாத யாத்திரை செல்லும் வரிசையில் வேறு பக்தர்களை காவலாளிகள் நுழைத்ததால் பக்தர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். பக்தர்களுக்குள்ளான மோதலுக்கு என்ன காரணம்? விவரங்கள். வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறந்த பரிகார சமம் வழங்கி வருகின்றன. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாளுக்கு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவிலில் பாத யாத்திரை பக்தர்கள் மூத்த குடிமக்கள் செல்வதற்கு தனி வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் கோவில் காவலாளிகள் அவ்வப்போது தங்களுக்கு தெரிந்த பக்தர்களையும் பணம் கொடுக்கும் பக்தர்களையும் இந்த வரிசையில் அனுப்புவதாக அவ்வப்போது இந்த வரிசையில் பக்தர்களுக்கும் கோவில் காவலாளிக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பது வழக்கமாக இருந்து வருகின்றன. இந்நிலையில் இன்று பாத யாத்திரை பக்தர்கள் செல்லும் வரிசையில் கோவில் காவலாளிகள் மற்றும் மற்ற பக்தர்களை அனுப்பியதால் பாத யாத்திரை வந்த பக்தர்கள் மற்ற பக்தரை தாக்கினர். இதனால் கோவிலில் மோதல் ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த கோவில் போலீசார் வரிசையை ஒழுங்குபடுத்தி மோதலை தடுத்து நிறுத்தினர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.